ஒரு வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரி நான் நினைச்சேன். அப்போ சீமான் வந்து அது கூட இல்லைன்னு அடிச்சார். இன்னைக்கு தினகரன் எந்த விஜயை பயன்படுத்தி எடப்பாடியை பலகீனப்படுத்தினாரோ அந்த எடப்பாடி தலைமையிலான அணிக்கு அவர் போயிட்டார். அடுத்து ஓபிஎஸ் டிஎம்கேக்கு ஆல்மோஸ்ட் சேர்ந்துருவார் அல்லது திமுகவுக்கு ஆதரவு போயிடுவாருங்கிற சூழ்நிலை இருக்குது. காங்கிரஸ் திமுக கொடுக்கறத வாங்கிக்கிட்டு நின்றுவாங்குங்கிற சூழ்நிலை வந்துட்டு திமுகவும் ஓட்டு வர்றதுக்காக ஸ்டேட்டஸ் கொடுத்த சீட்டை கொடுத்துருவாங்க. எல்லாமே நான் கரெக்டாக பேசணும்னு பேசுகிறேன். அப்போ நீங்கள் வந்து திருமாவளவன் வெளியே வருவார்னு எதிர்பார்த்தீங்க, வரல. சீமான் உங்களை ஏற்றுக்கிடுவாருன்னு எதிர்பார்த்தீங்க, அவர் பலம் நிரூபிக்காத நீங்கள் என்ன ஏற்றுக்கிடுங்கன்னு சொல்லி அதுக்கு முற்றுப்புள்ளி வச்சுட்டாரு. அடுத்து காங்கிரஸில் 117 117 2.5 வருஷம் விஜய் சீஃப் மினிஸ்டர், 2.5 வருஷம் கார்த்திக் சிதம்பரமோ இவர் செல்வ பெருந்தையோ காங்கிரஸில் ஒருத்தர் சீஃப் மினிஸ்டர்னு ஒரு டீல் போடலான்னு 50-50 டீல் காங்கிரஸுக்குள்ளே போனீங்க. காங்கிரஸ் வந்து என்ன நினைக்கிறான்னா இந்தியாவில் RSS மோடி தகராறு வந்துடும்னு ஒரு பகல் கனவு கண்டுட்டு இருக்கிறாப்புல. அதில் மல்லிகார்ஜுன கார்கே PM ஆகிறதுக்கும் சோனியா குடும்பத்துக்கு அதிகாரம் வர்றதுக்கும் இந்தியாவில் ஸ்டாலினுக்கு 22 தேவை. மற்றபடி மக்களவையிலையும் ஸ்டாலின் இல்லைன்னா இந்தியா கூட்டணியை பலால் ஆயிரும். இந்தியாவில் தமிழ்நாட்டிலே ஸ்டாலின் இருந்தால் தான் அந்த கூட்டணி ஒரு